அன்பான மிதனராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல கேது பகவான் சூரியனோட வீட்டுல சூரியனுடைய நட்சத்திரத்துல வரார். அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்றது நம்மளோட இது சொல்லியிருக்கிறோம். அப்ப எஃபோர்ட் நெவர் ஃபெயிலியர். அப்ப இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, என்ன விதமான முயற்சிகள்? படிப்பு, மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்கள், கல்விக்காரகனை அதிபதியாக கொண்ட புத பகவான் அதிபதியாக கொண்ட இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கல்விக்காரகனோட சப்போர்ட்டும் உண்டு. இதை தவிர இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு வராரு. அப்ப இன்னும் மேலும் வலு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. நம்ம 9ஆம் இடம் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்றோம். லோயர் எஜுகேஷன் அப்படின்றது 4ஆம் இடம், ஹையர் எஜுகேஷன்ன்றது 9ஆம் இடம். அப்ப இந்த மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் உயர்கல்வினா நம்ம என்னென்ன சொல்லுவோம்? ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, இதை தவிர ஐஏஎஸ், ஐபிஎஸ், இதை தவிர பிஹெச்டி கல்வி, இந்த கல்விகள் பயிலக்கூடிய மிதுனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ராகுவும் சனியும் சேர்க்கை இருப்பதனால கண்டிப்பா எடுத்த இடத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாம எதிர்பார்த்த மார்க்குக்கு மேல அதிகமான மார்க் கிடைச்சி விரும்பிய மருத்துவ பல்கலைக்கழகங்கள், நம்ம விரும்பின மருத்துவ பல்கலைக்கழகங்கள் விருப்பமான கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டு. சரி, இது மட்டுமா? நம்ம மிதுனம் அப்படின்னாலே புதன் அப்படின்னாலே ஜோதிஷ சாஸ்திரம் படிக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சியினால கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சிஏ, ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் கடந்த காலகட்டங்களில் அக்ரிகேட் மார்க்கில் போயிருக்கும் சிஏ படிக்கிறவங்களுக்கு. அப்போ இந்த காலகட்டங்களில் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அக்ரிகேட் மார்க்கில் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அபரிமிதமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தலைவருடைய கடைக்கண் பார்வை கிடைச்சி உங்களுக்கு புதிய புதிய பதவிகளும் பதவி வேறுகளும் மற்றும் கவர்மெண்ட் கான்ட்ராக்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சில பேர் மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள். அந்த அரசு உத்தியோகத்துல கடந்த வருடங்களில் போட்ட எஃபோர்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எஃபோர்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் இந்த ராகு கேது பயிற்சி. அப்போ அந்த எஃபோர்ட் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பதவி வேறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர நீண்ட நாட்களாக சொந்த ஊர்ல போய் பணி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கும் சொந்த ஊர்ல பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல லாட்டரி, ரேஸு, ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் 5ஆம் இடத்துக்கும் 12க்கும் உள்ள சுக்கிரன் இந்த பெயருக்கு பொழுது நீசபங்க ராஜயோகம் பெறுறாரு. அதனால சின்னத்திரை கலைஞர்கள், பெரிய திரை கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே இந்த நீசபங்க ராஜயோகத்தினாலையும் ராகு கேது பெயர்ச்சியினாலும் எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாயி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்ப அடுத்தது நம்ம ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவா இருக்கும். எப்படி பலன்கள் குறைவா இருக்கும் அப்படின்னாக்க அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாலும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு எம்பெருமான் ஆஞ்சநேயர். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ராகுவையும் சரி கேதுவையும் சரி சனி பகவானையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆஞ்சநேயர். நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ராகு கேது பெயர்ந்த காலகட்டங்கள்ல ராகு கேதுவை பொறுத்தளவுக்கு 18 மாசம் 1.5 வருஷம் இருப்பாங்க. இந்த 1.5 வருஷமுமே மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க இருக்கிற பக்கத்துல உள்ள ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு ஆஞ்சநேய பகவானுக்கு வெண்ணெய் வாங்கி மார்ல சாத்துங்க. ஆஞ்சநேய பகவான் மனம் குளிரும் போது நமக்கு ஏற்பட்ட தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராகுவோடைய காயத்திலையும் கேதுவோடைய காயத்திலையும் கொடுத்துருக்கிறேன், அதையும் படிச்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டு. அப்ப இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் சாமி அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பா 90 விழுக்காடு கொடுக்கலாமா? 90 விழுக்காடு கேட்கலாம். நன்றி, நமஸ்காரம். இப்ப ராகு காயத்ரி ஓம் நாகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதியார். இதை ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் 9 ட்ரிப்பு சொல்லியிருக்காங்க. ராகுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். கேதுவுடைய காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி
சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத். இதை ஒவ்வொரு நாளும் 7 ட்ரிப்பு சொல்லணும். 7 ட்ரிப்பு காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க கேதுவினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். இதுவரையிலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இல்லம் தேடி நம்ம சேனல் வரும். இந்த சேனல்ல பொறுத்த அளவுக்கு ஆன்மீகம் ஜோதிடம் அத்தனையும் சொல்றோம். இதை நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் பாஸ் பண்ணுங்க.